ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டயும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவே தொடங்குறாங்க. பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும். வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும். யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும். வேணான்லாம் சொல்லல. ஆனா, கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது? ஒரு ரெஸ்ட் குடுத்து கஷ்டம் வந்தா பரவால்ல. இந்த கடவுள் ஓயாம அடுத்து, அடுத்து, அடுத்தது அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரே! ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ? இந்த வாரம் எப்படி இருக்குமோ? அட இந்த மாசமாவது எப்படிதான் இருக்குமோ தெரியல. இந்த 2023 தான் நம்மள வச்சு செஞ்சுச்சு. இந்த 2024வது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நெனச்சோம். நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது. 8வது மாசமே வந்துருச்சு. இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த பரீட்சை எழுதுவோம். முதல்ல மெதுவா எழுதுவோம். தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா, கட கட கடன்னு எழுதியிருப்போம். ஸோ, அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்றுக் குடுத்துருக்கும். அந்த மாதிரி தாங்க. உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்த குடுத்து, உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்த குடுக்க போகுது. அது என்னென்ன? திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்கள குடுக்க போகுது. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியா அமையுமா, வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேல ஏறுவோமா, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்த பொறுத்தவரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. சூரிய பகவானுடைய, சுக்கிர பகவானுடைய, புதன் பகவானுடைய, செவ்வாய் பகவானுடைய இந்த 4 கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள்? சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். அதே சமயம் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது. தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்பவும் சரி 6வது ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களையும் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுதுங்க. அது என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே ஒரு தெய்வத்துடைய வழிபாடு தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. யாருங்க அந்த தெய்வம் அப்படின்னா வாராகி அம்மனுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு பலன்கள் அதிகமா கொடுக்க போகுது. ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. வந்த துன்பத்தையும் சரி வரக்கூடிய துன்பங்களையும் சரி இவங்களை வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா காணாம போங்க. அதாவது சூரிய பகவானுடைய ஒளி கதிர்பாட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும். இது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கு. வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி எந்த ஒரு புரிதலும் இல்லாம இருக்காங்க. தினமும் காலையில இந்த கன்னிராசி அன்பர்களே அதிகாலையில் எழுறீங்களோ இல்ல எப்போ எழுந்தாலும் சரி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில வாராகி அம்மன் இருக்காங்க அப்படின்றத மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் வாராகி போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தை 3 முறை அல்லது 9 முறை சொல்லி முடிச்சுட்டு வெளியில கிளம்புங்க. நிச்சயமா நீங்க போகக்கூடிய காரியம் அப்படிங்கிறது கைகூடி வருங்க. வெற்றியா இருக்கும். தடைகள் தாமதமோ இல்ல அலக்கழிக்கிறதோ இல்ல அலைச்சலோ இல்ல சோர்வான ஒரு விஷயமா நீங்க நினைச்சு போன காரியம் முடியாம போகிறது அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. நீங்க நினைச்சதை விட பல மடங்கு அதீத பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இவங்களுடைய வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரிங்களா. சோ இதை தொடர்ந்து நம்முடைய ஆகஸ்ட் மாத்திரை பலன்களை பார்க்கலாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, எத பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சுருக்கமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா, அதுக்கப்புறம் விரிவா பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. 5 விஷயம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. அது எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும் தெளிவா பார்க்கலாங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கண்ணியமா வாழணும்னு ஆசைப்படுவீங்க. ரூ. 1 கூட அது என்னுடைய உழைப்புல தான் நான் வாழணும்னு நினைப்பீங்க. முக்கியமா ஒரு நேசிக்கக்கூடிய ஆட்களா இருந்தா கூட சரி, தன்னுடைய லவ்வருக்கே கூட ஒரு ரூ. 1 செலவு பண்றீங்க அப்படின்னாலயும், அது இவங்க உழைச்சு தான் குடுப்பாங்க. இவங்க கிட்ட பணமே இருந்தாலும் சரி, இவங்க பணக்கார வீட்டு பிள்ளைகளாவே இருந்தாலும் சரி, அப்பா, அம்மா காசு எடுத்து தன்னுடைய லவ்வருக்கோ, தன்னுடைய குழந்தைகளுக்கோ அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. உழைச்சு முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு, முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டாங்க. அன்புனா அன்பு, அந்த அளவுக்கு அன்ப பகிரக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே. எப்பவுமே மத்தவங்களுடைய மனசுக்கு
கொஞ்சம் கூட வலிக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா நல்ல விதத்துல இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்கள்லயும் ரொம்ப நல்லவங்க. ஆனா எந்த இடத்துல நீங்க வீழ்ச்சி அடையறீங்கன்னு பார்த்தோம்னா, அந்த இலகின மனச வந்துட்டு நெறைய பேரு வேற விதமா பயன்படுத்துறாங்க. நீங்க அன்பால மட்டும் தான் நெறைய அடிபட்டுருப்பீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இவ்வளவு கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் தாண்டியும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு உறவு நம்மள வந்து நேசிக்காதா? ஏதாவது ஒரு உறவு நமக்கு உண்மையா இருந்துராதா? அப்படின்னு தான் எதிர்பார்த்து வாழ்க்கைய உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய காயங்களுக்கு, உங்களுடைய கவலைகளுக்கு மருந்து போடக்கூடிய விதத்துல இந்த மாதத்துல ஒரு உறவு உங்க கைய பிடிக்குங்க. கவலைப்படாதீங்க. அது வேலையா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்த்த உறவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சகலமும் நல்லதாவே நடக்கப் போகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தனியார் துறையில இருங்க, இல்ல கூலி வேலை செய்யுங்க. எப்படி பார்த்தாலும் சரி, தொழில் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அரசாங்க பணிக்காக எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னாக்க, ரிசல்ட் அப்படிங்கிறது தாறுமாறா வரப்போகுது. நீங்க வந்து என்ன மெரிட்ல போயிட்டு வேலைக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கவலைய விடுங்க. நல்ல வெற்றி உண்டுங்க. சரிங்களா? எங்க போனாலும் சரி, உங்களுக்கு பேரும், புகழும் உச்சத்துக்கு போக போகுது. முக்கியமா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருக்கிறீங்களா? வேற இடத்துக்கு இடமாற்றம் ஆகலான்னு ஒரு நெனப்பு இருக்கா? தாராளமா செய்யலாம். பயப்படாதீங்க. இத விட அது பெட்டரா தான் இருக்க போகுது. சரிங்களா? மேலும் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் ஒருவர் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்க போறாங்க. ஸோ நெனச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? யாருமே நமக்காக யோசிக்க மாட்டாங்க. நமக்கும் நம்மளே பார்த்துக்கிட்டு, மத்தவங்களுக்கும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி வலியோட சுத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த வலி அப்படிங்கிறது மத்தவங்களுடைய வழிகாட்டுதலோட அந்த வலி மறைஞ்சு போக போகுதுங்க. புரியுதுங்களா? ஆ முக்கியமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு விஐபிகளுடைய அறிமுகத்தினால உங்களோட தொழில் வந்துட்டு மேம்பட போகுது. எதிர்பாராத முன்னேற்றத்துடைய கதவுகள் தொறக்க போகுது. அதிர்ஷ்டம் அப்படின்னு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு தாங்க உண்டு. கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் சகலமும் சௌபாக்கியமே. இப்போ வந்துட்டு வீடியோ பதிவு தொடர்ந்து பார்ப்பீங்கல்ல, எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்க. கவலைய விட்டு கண்ணீர் மாறி, இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வசந்த காலமா மாறப்போகுது. அத நான் கடகடன்னு சொல்றேங்க. பலன்கள வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, மேலும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க, அத பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன்கள் அமையும். அந்த வகையில கன்னிய பொறுத்தவரைக்கும் உத்திர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம், அடுத்த சித்திரையில இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இத்தனை நட்சத்திரங்களுடைய கூட்டாட்சி தாங்க கன்னிராசி. உங்களுடைய ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா, ராசியில கேது பகவானும், ரண, ருண, ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்ர கதியிலும், களத்திர ஸ்தானத்துல ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான், இவங்களெல்லாம் தொடர்ந்து லாபஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவான் வக்ர கதியிலும், பிளஸ் வந்து சுக்கிர பகவானும், இவங்க 3 பேரும் கூட்டணியில லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க. அடுத்ததா இந்த மாசத்துல கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆல்ரெடி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன, சயன, போகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்ததா வரக்கூடிய 16/8/2024 அன்னைக்கு சூரிய பகவான் பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்து அயன, சயன, போகஸ்தானத்திற்கு மாறப் போறாருங்க. இவங்களை தொடர்ந்து 26/8/2024 அன்னைக்கு 2 கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க. அதாவது சுக்கிர பகவான் அயன, சயன, போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுறாரு. அடுத்ததா செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாங்க. இவங்கள எல்லாம் அடுத்து கடைசியா மாதத்துடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய 31/8/2024 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன, சயன, போகஸ்தானத்துக்கு மாறாரு. இதன் காரணமா பலன்கள் உழைப்புனால வாழ்க்கையில வளம் பெறக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே. உங்கள பொறுத்தவரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பீங்க. உழைக்கிறது எல்லாமே இந்த ஒரு ஜான் வயித்துக்கு தான அப்படின்னு நினைப்பீங்க. முக்கியமா அடுத்தவங்களுக்கு காசு, பணம் குடுத்து உதவுனாலே அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும்னு நினைப்பீங்க. ரோட்ல யாராவது பார்த்தாலும் அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு சாப்பாடு வாங்கி குடுக்க நினைப்பீங்க. இப்படி கனிவான உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த மாசத்துல எல்லா விஷயங்கள்லயும் நீங்க கவனமா இருந்தா மட்டும் போதும். நன்மைகள் அப்படிங்கிறது உங்கள தொடர்ந்துகிட்டே இருக்கும். "ஏன் மேடம் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க? அப்ப இந்த மாசமே எனக்கு மோசமா இருக்க போதா?" அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படி கிடையாதுங்க. கவனம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வருது அப்படின்னா, அத பயன்படுத்துறதுக்கு நீங்க கவனமா இருக்கணும் இல்லையா? ஒரு இடத்துல இருந்து பணம் வருது. நீங்க கவனமா இருந்தா அந்த பணத்த வந்துட்டு சரியான முறையில செலவு செய்றதோ, முதலீடு பண்றதோ, இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய தேவைகள பூர்த்தி செய்றதுக்கோ முடியும். ஸோ இந்த கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்திக்கிறது மட்டும் தான். விழிப்புணர்வு தாங்க.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்கள நம்பியோ, இவங்கள நம்பியோ, அவங்களுக்கு கனிவு பார்த்தோ, இவங்களுக்கு இரக்கம் பார்த்தோ, நீங்க வாய்ப்ப விட்டுடாதீங்க அப்படிங்கிறத கவனமா இருங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்ததா சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரத்த அதிகரிச்சு குடுக்குறாரு. ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா, அவனுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. சோ, இவரு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கிறது கன்னி ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு யோகமான அமைப்புங்கிறத நீங்களே உணர்ந்துக்கோங்க. பேச்ச பொறுத்தவரைக்கும் ரொம்ப இனிமையா பேசுவீங்க. உங்களோட சாதுரிய தன்மையினால நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும். கைக்கூடி வரும். புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். தந்தையுடன் அனுசரித்து செல்றது மட்டும் ரொம்ப நல்லதுங்க. கன்னிராசிய பொறுத்தவரைக்கும், அப்பா கிட்ட கொஞ்சம் எடக்க இருப்பீங்க. ஆனா, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா, பேச்சுல வேணா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், பாசத்துக்கு உங்கள வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இருந்தாலும் அப்பா கொஞ்சம் துடுக்கா பேசினாக்கா, நீங்க விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. அடுத்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய லாபம் அப்படிங்கிறது தாமதப்பட்டாலும் உங்களுக்கு வந்து சேருங்க. அடுத்தா தொழில்ல, வியாபாரத்துல, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், நீங்க எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலயும் அமோகமான வாய்ப்பு இருக்கு. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் கூடுதலா கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கு. அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் உண்டு. மேல் அதிகாரிங்கிட்ட நல்ல பாராட்டு உண்டு. பதவி உயர்வு உண்டு. சம்பள உயர்வு உண்டு. நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் கட்டாயம் உண்டுங்க. முக்கியமா வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். ஏன்னா, வேலைன்னு வந்துட்டாக்கா வெள்ளைக்காரனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தேவையும் தாண்டி நீங்க வந்துட்டு எஃபோர்ட் போட்டு உழைக்கக்கூடியவங்க தான். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி இருக்க தான் செய்யும். நீங்க பார்த்து கொஞ்சம் சூதானமா இருங்க. அடுத்த குடும்பத்தில இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. அதுவே உங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியும், நிறைவையும் கொடுக்குங்க. மேலும் குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி, அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒற்றுமை பலப்படும். நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்றத நீங்க கேட்பீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம் குடும்பத்துல நிலவ போகுது. அடுத்த பெண்கள பொறுத்தவரைக்கும், கன்னி ராசி பெண்களே எந்த ஒரு விஷயத்திலயும் முழு கவனத்தோட ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க நன்மைகள் அதிகங்க. பணவரவு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், மத்தவங்களுக்கு உதவ போயி வீண் பழிக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால எல்லா இடங்கள்லயும் கவனமா இருங்க. சொந்தமா தொழில் செய்றீங்களா? உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிலயும் கொஞ்சம் சூதானமா இருங்க. ஆனா பணவரத்து அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே திருப்திகரமா இருக்குங்க இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். அடுத்ததா மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையே தரும். அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, கூடுதலா பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்குங்க. மேலிடத்திலயும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும்போது கவனமாக பேசுவது நல்லது. நீங்க நல்ல விதத்தில் தான் பேசுவீங்க. ஆனா ஆல்ரெடி கண்ணீர் ராசியோட வீக்னஸ் என்ன தெரியுங்களா? எல்லா இடங்கள்லயும் பொறாம சுத்திக்கிட்டு இருக்கு. கண் திருஷ்டி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு ரொம்பவே அதிகம் தான். அந்த வகையில அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கூடுதலான உழைப்புங்க. உங்கள பத்தி எப்பயாச்சும் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு கேப் கிடைக்குமோ, உங்கள வந்துட்டு காலி பண்ணலான்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ, இதனால எங்க பேசினாலும் சரிங்க, ரொம்பவே நிதானமா பேசுங்க. அமைதியா இருங்க. யார் எவ்வளோ துள்ளுனாலும் சரிங்க, உங்களுக்கான நேரம் வரப்போகுது. அப்ப நம்ம ஒரு கை பார்த்துக்கலாம். ஆனா, இப்போ நீங்க அமைதியா இருந்தாவே உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கூடுதலா உண்டு. இப்போ உழைப்பே போடாம தானா பாக்கெட்டுக்கு பணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க அமைதியா இருந்தாவே போதும். உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்கள தேடி வரும். ஓகேங்களா? அடுத்து ஏதாவது புதுசா நான் தொழில் பண்றேன், புதுசா முதலீடு பண்றேன், இல்ல அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு தொழில்ல நம்ம செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க. பழைய விஷயத்த மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து செய்யுங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி பெற அதிகமா ஈடுபாட்டோட நீங்க படிக்கணுங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள். இதை தாண்டி நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். அந்த வகையில உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்க உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனம் தேவைங்க. உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லயும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துலயும் நீங்க வந்துட்டு நிதானத்தை கடைபிடிக்கணும். பக்தியில நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாசத்துல தொழில், வியாபாரம் இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கிட்ட ரொம்பவே அனுசரணையா நடந்துக்கோங்க. உங்களுடைய கனிவான பேச்சு மட்டும் தான் உங்களுக்கு வியாபாரத்த பெருக்கிக் கொடுக்கும். சரிங்களா? அடுத்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் வேலைப்பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது அத செஞ்சு முடிச்சு மேல் அதிகாரிகிட்ட பரிசும், பாராட்டும் பெற போறீங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க. அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு வகையில வாக்குவாதம் உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க வந்து கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கிடையும் சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல குடும்பத்திலயும் சரி, வெளியிடத்திலயும் சரிங்க ரொம்பவே கவனமான பழக்கவழக்கம் இருக்கணும். அடுத்ததா கூட பொறந்தவங்க கிட்டயும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும், கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. அந்த வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன் தான் கொடுக்கும். ஆக மொத்தத்துல கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் கவனமா இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க. உங்க பேச்சுக்கள்லயும் நிதானம் இருக்கு அப்படின்னா, நீங்க தாங்க வெற்றி பெற போறீங்க. யாரு எவ்ளோ ட்ரை பண்ணாலும் உங்களை வீழ்த்த இந்த மாதத்துல முடியவே முடியாது. ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்கபலமா நிக்குதுங்க. மேலும் பேசணும்னாக்க, உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா, புதன்கிழமைகள்ல அருகில இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கி, வழிபாடு செய்து வர மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்க கன்னி ராசிக்கு கடன் பிரச்சனைகள் தீருங்க. அடுத்து உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா, ஞாயிறு, புதன், வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள செய்ய, ஏதாவது நீங்க வந்துட்டு புதுசா தொடங்குறதுக்கு இந்த மாதிரியான நாட்கள பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது சந்திராஷ்டமம் பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு வரக்கூடிய 24, 25 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம், எதிலும் கவனம். எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வெளியூர் பயணம் செய்யக்கூடாது. வண்டி வாகனத்துல போகுறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வெளி உணவுகள தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இத மட்டும் செஞ்சுட்டா போதுங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விதத்திலயும் பாதிப்பு கொடுக்காது. அடுத்து அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, வரக்கூடிய 18, 19 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நீங்க தவிர்க்க வேண்டிய நாளுன்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமைய தவிர்த்துடுங்க. அடுத்தது அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்த்தோம்னாக்கா, மரகதம் அணியிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அடுத்து அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா, வெள்ளை மற்றும் பச்சையை பயன்படுத்த அதிர்ஷ்டம் உண்டாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா, சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்த வந்துட்டு தவிர்த்துடுங்க. உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு கூடிய விரைவில தீரணும் அப்படின்னா, இன்னொரு பரிகாரம் சொல்றேன். இத வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு வாரத்துக்கு ஒரு முறை எள் சாதம் செஞ்சு, அது வந்து சாமிக்கு படைச்சுட்டு, கோயில்ல வந்துட்டு யாசகம் பெறுறாங்க இல்லையா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய, அவங்களுக்கு வந்துட்டு அத வந்து தானமா குடுங்க. அன்னதானமா குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாம போகும். குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகி ஓடும். சுப நிகழ்ச்சியே நடக்கல மேடம். ஒரு திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கோம். அது சரியா அமையல. இந்த மாதிரி நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, அது வந்து கூடிய விரைவில கைகூடி வரதுக்கு இந்த பரிகாரத்த செஞ்சு பாருங்க. கை மேல பலன் உண்டு. சரிங்களா? நிச்சயம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் மேல நம்பிக்கை வச்சு, நீங்க அந்த பரிகாரத்து மேலும் நம்பிக்கை வச்சு, கண்டிப்பா எனக்கு இது நடக்கும் அப்படின்ற மன உறுதி தான் உங்களுக்கு வந்து கூடுதலா பலன்கள கொடுக்கும். எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோ பத்தின ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, ஏதாவது வந்து பரிகாரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இன்றும் என்றும் பொன்னாளாக உங்களுக்கு அமையட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு.